திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணம், செகண்ட் மேரேஜஸ்க்கெல்லாம் எவ்வளோ அலையன்ஸ், எவ்வளோ பரிகாரங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே போல் இந்த 7.5 சனியினால் அல்லது இந்த சனிப்பெயர்ச்சியினால் மெயினாக உத்தியோக மாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ், இடமாற்றங்கள். சனி வந்துட்டார்னு கேள்விப்பட்டாலே அவங்கவுங்க பேக் எடுத்துன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதை போல இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், கடன் சுமைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய லோனை கொஞ்சம் கடன் நீங்கள் கேட்ட இடங்களில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கேட்ட கடன் பணம் உங்களை சேரும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கிய சனிப்பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி என்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி என்பர்கள், மீனராசி என்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி என்பர்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி என்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும், எல்லா செயல்பாடுகளிலும், சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குது, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி.
சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல் இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பயிற்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி என்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேஷ ராசி அன்பர்களே, 7.5 சனி நடக்குதுன்னு ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் 2026, ஏன் இன்னும் சொல்லப்போனால் 2027 மே மாதம் வரையிலுமே கூட உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. தைரியமாக இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த 7.5 சனி வந்துடுத்து என்ன செய்யுமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அம்பாள் இருக்கிறாங்க, வாராகி இருக்கிறாங்க, சிவபெருமான் இருக்கிறார், குருநாதர் இருக்கிறார். உங்களுக்கு என்ன கவலை? என் சாமி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும், அது என்ன முட்டி மோத போகிறோம், பார்த்துடலாம் வாங்க. எல்லாருமே 7.5 சனின்னா பயப்படுறாங்க. சார் இந்த 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும், இந்த 7.5 சனியில் தான் நிறைய பேர் இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, லோன் வாங்குவாங்க. எத்தனை பேருக்கு வீடு மனை அமைய போகுது தெரியுமா? அதுவும் குறிப்பாக மேஷ ராசி என்பர்களுக்கு வீடு மனை யோகங்கள்லாம் அமைய போகுது. அதோடு மட்டுமல்ல, புதுசாக இடம் வாங்கிறது, விற்காத இடங்கள்லாம் விற்கிறது, தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் எல்லாம் விலகுவது. சனினா நீங்கள் தடைகள் தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த தடைகளை உடைப்பதே சனி பகவான் தான். ஸோ மேஷராசி என்பர்களே 7.5 சனி ஆரம்பம். ஆனாலுமே கூட குருவுடைய அற்புதமான பார்வை சனி பகவானுக்கு படுகிறது. மேஷராசிக்கு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் மேஷராசியில் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருந்தாலும், சார் இப்போ எழுதி வச்சுக்கோங்க மேஷராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம், எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிதான், கடல் கடந்து. அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், சிஇஓ, அதே மாதிரி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கலாம், டைரக்டர், சேர்மன், எம்டி, ஒரு ஹையர் ரேங்கில் நீங்கள் இருக்கலாம், இல்லை உயர் பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாபு, ப்ரைவேட் ஜாபு, தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல்ஸு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுது, டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீனாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல், ஆமாம் மருத்துவ உபகரணங்கள்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், மெடிக்கல் செக்டராக இருக்கலாம், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ரிசார்ட்ஸு, பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், விவசாய பெருமக்கள், இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, உணவு தானியங்கள், கார்மெண்ட்டு, ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, லெதர் செக்ஷனில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம்
சிறப்பானதாக இருக்கும். அந்த ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கக்கூடிய அன்பர்கள், உடல்நிலை ஹெல்த்தை உடம்பை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. இமீடியட்டாக ஒரு கால் பண்ணுங்கள். அம்பாள் இருக்காங்க, வாராகி இருக்காங்க. நிச்சயமாக அதுக்கு என்ன பரிகாரங்கள் உண்டோ, வழிபாடுகள் உண்டோ, நம்ம அதை உங்களுக்கு வழிகாமிப்போம். அதை செய்யுங்க. நிச்சயமாக இந்த ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 7.5 சனின்னு பயப்படாதீங்க. நான் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க சாமி, நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ தான் ஒரு 2 டேஸ் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கு பாயிண்ட் நோட் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் நம்ம வந்து மீட் பண்ணுறாங்க. ஒரு மீட்டிங் கேட்குறாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அப்போ நம்ம மீட் பண்ணிட்டு வந்தோம். சொல்லிட்டு வந்தேன் அவங்கள்ட்ட, சார் இந்த மேஷராசி பரணி நட்சத்திரம், அவங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கிய முன்னோடி, அரசியல் முன்னோடி. அப்போ அவங்கள்ட்ட நான் ஒரு தைரியமாக சொல்லிட்டு வந்தேன். அவங்க தான் என்ன கேட்டாங்க, எப்படி சாமி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. சார் நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அப்போ எப்படி எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறோம்? மேஷராசியை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பவர்களே கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன் அந்த ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருந்தாலும், கேந்திரத்தில் இருந்தாலும், 5வது பார்வையாக சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். எப்போது? 2027 மே மாதம் வரையிலும். அந்த 27 to 28 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீரியடில் சிம்மத்தில் இருந்து மேஷராசியை பார்ப்பார். அப்போது கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலம் இந்த குரு பகவானால் மேஷராசி பாதுகாக்கப்படுகிறது. அதை எப்படி எல்லையை வந்து பார்டரில் வந்து எல்லாரும் மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் போயிட்டாங்க, போய் நின்றுட்டு எல்லையை நாட்டை பாதுகாக்கிறாங்களோ, அதை போல் இந்த 7.5 சனி முதல் 2.5 வருஷம் மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவானால் 100% அல்ல 200% நன்மை. அவர் தான் உங்களை சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து, சனி பகவானுடைய இடர்பாடுகளிலிருந்து உங்களை கம்ப்ளீட்டாக, உங்களுக்கு எந்த வலியும் இல்லாமல், எந்த பெயினும் இல்லாமல், எந்த டேமேஜும் இல்லாமல், 7.5 சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதற்கு காரணம் குரு பகவான். அப்போ ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ, எனக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, ஜாபாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், கேசஸாக இருக்கலாம், எனிமீஸாக இருக்கலாம், ஸோ ஹெல்த்தாக இருக்கலாம், கன்ஃபியூஷன்ஸாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், சம்திங். ஸோ உங்களுக்கு எது கொஸ்டினோ, ஓகே சாமி நீங்கள் எல்லாமே சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும், இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வீர்களே ஆனால், வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால், இந்த 7.5 சனி உங்களுக்கு யோக சனியாக, லாபம் தரும் சனியாக, இன்னும் சொல்லப்போனால் நல்ல வருமானத்தை தரக்கூடிய சனி பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைகிறது மேஷராசி அன்பர்களே. இந்த சனி பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அதில் ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும், திருமண யோகங்கள். முதல் திருமணம், 2வது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம். பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே 2வது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தணும். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது வந்து சந்திரன்.
அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே, ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த சனி பயிற்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.